கல்லுக்கடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற பேச்சு நம்ம ஊரில் பலமாக போய் நிற்குதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்ற ரீசன் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது அப்படின்னு ஆளுங்கட்சிக்காரங்க காரணம் சொல்லுங்கிறாங்க. இந்த காரணத்தை கேட்டு கக்கப்பக்கன்னு சிரிக்காத குறையா ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அவங்க ஏன் கல்லுக்கடையை திறக்க மாட்டாங்க உண்மையான ரீசனை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யார் இவர்? நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் தான் இப்போ கல்லுக்கடையை திறக்க மாட்டோம் அப்படின்னு ஆளுங்கட்சிக்காரங்க சொல்கிறதுக்கான காரணம், கல்லுக்கடையில் வந்து கலப்படம் இருக்கும், கலப்படம் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கல்லுக்கடைன்னா ஒரு சீசனில் ஓடும். பனைமரத்தில் இருந்தால் கல் எடுப்போம், அது எல்லா சீசன்லையும் எடுக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம். ஒரு சீசனில் கிடைக்கும், ஒரு சீசனில் ஷார்ட்டேஜாக இருக்கும். அப்போ இந்த ஷார்ட்டேஜாக இருக்க சீசனில் வியாபாரம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளால நல்லா மடக்குன்னு குடிக்கிறாங்க, எதையாவது வெள்ளையாக கலந்து கொடுத்துருவோமோ அப்படின்னு வியாபார நோக்கத்தில் நீங்கள் ஹோட்டல்லலாம் நம்ம என்ன காசு கொடுத்தாலும் என்னத்தையாவது தின்னுட்டு பே அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்கல்ல ஹோட்டலில், ஆரோக்கியமான உணவுன்னு. அந்த மாதிரி கல்லுக்கடையிலையுமே கலப்படம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அது வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்க. இதை வந்து காரணமாக சொன்னால் சீமானவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கல்லில் எப்படிப்பா கலப்படம், எப்படி பண்ண முடியும், கல்லுன்னாவே தூய்மையானது அப்படின்ற மாதிரி அதற்கு வாதாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கல்லை குடித்தா ஒரு மனுஷன் மடக்குன்னு குடித்தாலும் 2 லிட்டருக்கு மேலே குடிக்க மாட்டாயா, அப்போ குடிகாரன் ஆக மாட்டான், உங்களை மாதிரி சாராயத்தை குடித்து நாசமாக போக மாட்டான். அதனால் நீங்கள் கல்லுக்கடையை திறக்கணும். ஆனால் இவங்க ஏன் திறக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் திறக்க மாட்டாங்கன்னா, இவங்கெல்லாம் சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. சாராய ஃபேக்ட்ரி ஊருக்குள்ளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குன்னு தானே சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்களை கொச்சிக்க மாட்டிங்களா? இல்லை, ஆமாம், அப்புறம் இருக்குல்ல அண்ணன் சொல்கிறதுல ஒரு பகுதி கரெக்டாக இருக்கா? கலப்படம் இல்லை, அது தூய்மையானது அப்படின்னு சொல்கிறதுல பிரச்சனை இருக்குது. கலப்படம் நினைஞ்சா நம்ம ஆளுக பண்ணுவாங்க. ஆனால் சாராய ஃபேக்ட்ரி இருக்குது, அதனால தான் கல்லுக்கடையை திறக்கலை. இந்த கல்லுக்கடையை திறந்தால் அதோடைய வியாபாரம் அடிவாங்க, டாஸ்மாக் வியாபாரம், அப்புறம் எங்கள் தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதான் சாராய ஃபேக்ட்ரி ஓனர்லாம் அப்படிங்கிற பிரச்சனையால் தான் கல்லுக்கடையை திறக்கலைன்னு அழுத்தமாக பேசியிருக்காரு. இந்த பக்கம் பார்க்கையில் அது கரெக்டாக ஓஹோ அண்ணே சொல்கிறது ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு கேட்க தோணும். இந்த பக்கம் பார்க்கையில் 1008 பிரச்சனை இருக்குது. எதுவாக இருந்தாலும் பிரச்சனை யாருக்குன்னா மக்களுக்கு தான், வேறு அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அண்ணன் இவ்வளோ பேசுகிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்குங்க. நம்ம மேலே எவ்வளோ அக்கறை என்னன்றது யோசிக்கணும். நீங்கள் ரொம்ப பயங்கர அக்கறையான ஆள், இல்லை சர்க்காஸ்டிக்காலாம் சொல்லலைங்க. என்ன நல்லது சொன்னால் கூட சிரிச்சிங்கன்னா எப்படி? சரி, நம்ம கண்டிப்போம். கோரிக்கை உங்களுக்கு தெரியுமில்ல, கல் வந்து கலப்படம்ட்டாங்க. இது புதிய கண்டுபிடிப்பாக இருக்குது. பதநீரை இறக்கி 2 நாள் அப்படியே வச்சா கெட்டு போய் இது கல்லாக மாறுதுன்றாங்க. நம்மெல்லாம் என்ன அந்த பணத்தில் தூக்கில் தொங்க முடியாது, நம்ம மட்டை ரொம்ப உயரமாக இருக்குல்ல, தூக்கில் ஏன் சாகலாம். இப்படியெல்லாம் ஒரு ஐயா பொன்முடியா ஆசிரியராக இருந்தார், பேராசிரியராக இருந்தாங்கிறாங்க. சரி, அவருக்கு தெரியல, ஐயா சபாநாயகர் அப்பாவுக்கும் தெரியலையா? மற்ற மாநிலங்கள்லாம் கல் இருக்கும்போது இதில் ஏன் தடை செய்யப்படுதுன்னா, மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இல்லை, இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு சாராய ஆலை இருக்குது. அப்போ கல்லுக்கடையை திறந்து விட்டா குடியானவன் விவசாயி பெருங்குடி மக்கள் பொழைச்சிக்கிடுவான். இந்த உழைக்கும் மக்கள் ஏதோ 2 லிட்டர் 3 லிட்டர் கல்லை குடிச்சு உழைப்பின் களைப்பு தெரியாமல் போயிடுவான். ஆனால் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம், சரிதானே? அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்தா இவங்க காய்ச்சி விற்கிற வியாபாரமும் படுத்துக்கிறோம். அதனால அந்த கல்லை மது என்று சொல்லி அதை தடுத்து விட்டுட்டு இந்த பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் கோயிலில் விற்கிற தீர்த்தம் புனித நீர் அதை எல்லாரும் வாங்கி பருகலாம்னு அப்படி வச்சுட்டு, அப்புறம் இது மாதிரி நின்று உங்கள் அப்பாவா சொல்கிறேன், போதையின் பாதைக்கு செல்லாதீர்கள், உங்கள் அருமையான உடம்பை ஏன் நீங்கள் கெடுத்துக்கொள்கிறீர்கள், தயவு செய்து யாரும் குடிக்காதீர்கள். அது துண்டிச்சா ஏன் அந்த மாவட்டத்தில் டாஸ்மார்க் சரக்கு வியாபாரம் குறைஞ்சிருக்கு, கலெக்டர் ஆய்வு செய்கிறார். செய்தி என்ன, எந்த மாதிரி நாட்டில் வாழ்கிறோன்னு நீங்கள் தான் சொல்லணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.